பொத்துவிலுக்கு தென்கிழக்காக சுமார் 580 கிலோமீட்டரில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் இன்று கிழக்கு மாகாணத்தின் கரையோரத்தை நெருங்க உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாண ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 4ஆம் திகதி இந்தோனேஷியாவின் மேற்கு பக்கமாக வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக காற்று சுழற்சி உருவாகியது. குறித்த காற்று சுழற்சியானது 6ஆம் திகதி கிழக்கு மாகாணத்தை அடையும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அதன் வேகம் குறைவடைந்து தற்போது 4 அமைப்பு காற்றழுத்த தாழ்வு மையமாக மாறியுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்காக பொத்துவிலில் இருந்து சுமார் 550 கிலோமீட்டர் தூரத்தில் காற்றழுத்த தாழ்வு மையம் காணப்படுகின்ற நிலையில் இன்று வியாழக்கிழமை 8ஆம் திகதி கிழக்கு மாகாணத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அங்கிருந்து வடமாகாணம் ஊடாக மன்னார் வளைகுடா அல்லது இந்தியாவின் டெல்டா பிரதேசம் என அழைக்கப்படுகின்ற பகுதிகளுக்கு செல்வதற்கான பாதை வடக்கு ஊடாகவே நகர உள்ளது. இலங்கை வரலாற்றின் வடகிழ் பருவக்காற்று காலங்களில் இவ்வாறான காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகினாலும் 21 தடவையாக இந்த நிலை உருவாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டு இவ்வாறான நிலையொன்று வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட போது அது இலங்கையை பாதிப்புக்கு உட்படுத்தாமல் இந்தியாவின் தென்கிழக்கு மாகாணங்களை அதிகம் பாதித்தது. தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் நகரும் பாதை 1906 மற்றும் 1908ஆம் ஆண்டுகளில் உருவான பாதையை ஒத்ததாக அமைந்துள்ளமை சற்று கவனிக்க வேண்டிய விடயம். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மாகாணங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ள வடக்கு மாகாணத்தில் சுமார் 600 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் 8, 9, 10ஆம் திகதிகளில் அவதானத்துடன் இருப்பதோடு யாழ்ப்பாணம் 9, 10, 11 மற்றும் 12ஆம் திகதிகளிலும் முல்லைத்தீவு 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். தற்போது உருவாகியுள்ள தாழ்வு நிலை புயலாக மாற்றம் பெறாத நிலையில் கிழக்கு மாகாணத்தை அடைந்த நிலையில் புயலாக மாறக்கூடிய தன்மைகள் காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் ஒரு காற்று சுழற்சி வளிமண்டலவியல் மேல் சுழற்சியாக மாறும், பின்னர் காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக மாறி காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும். அதன் பின்னர் நன்கு உணர்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக மாறி பின்னர் புயலாக மாறுவதே வழமையான செயற்பாடு. கிழக்கு மாகாணத்தை ஏற்கனவே வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் மணிக்கு 9 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்வதன் காரணமாக இன்றைய தினம் 8ஆம் திகதி வியாழக்கிழமை கிழக்கு கரையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.